ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து நம்ம ஃபிபனாக்கி சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபிபனாக்கி சீரிஸ்ல அ ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அதாவது 10 ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொண்டு வந்து 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, தென் 5 + 3 8, 13 + 8 21, 21 + 13 34 சொல்லி அவுட்புட் கொண்டு வந்திருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாலிண்ட்ரோம் நம்பர் அதுதான் அதோட லாஜிக் அண்ட் ப்ரோக்ராமிங் சீக்வென்ஸ் தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ வாங்க கைஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல நானு கிளாஸ் நானு கிரியேட் பண்ணிக்கிறேன். பாலிண்ட்ரோம் நம்பரா? ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கு ஒரு மெயின் மெத்தடை இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் மெத்தட் கொண்டு வந்தாச்சு. ஸோ பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்றத ஒரு n வேரியபிளில் டிக்ளேர் பண்ணி அதில் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். 1 to 1 அப்படின்றது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர் தான். ஸோ இப்போ n n வேரியபிளை வச்சு தான் நான் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ nல இருக்கக்கூடிய இன்ஸ்டான்ஷியேஷன் ஆன 121 நான் mக்கு கொண்டு போயிடுறேன். ஸோ இன்ட் n இஸ் ஈக்குவல் டு 121. இன்டீஜர் mக்கு நான் n கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த பின்னாடி பாலிண்ட்ரோம் அதுதான் நம்மளுக்கு பேஸ். ஸோ பாலிண்ட்ரோம் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அது 0ன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நான் ஒரு ஒயில் லூப் எடுத்துக்கிறேன். இந்த தடவை ஒயில் லூப்பில் ஜென்ரல் கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதனால் ஒயில் n நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு டி வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எதனால் டிக்ளேர் பண்ணுறேன்னா ஒரு டிஜிட்டை எடுத்துக்கிறேன். 1 to 1ன்னு இருக்கும்போது கடைசி டிஜிட்டான 1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ n divisible by 10 அதை மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ டி வேரியபிளில் நான் இப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு தென் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ பாலிண்ட்ரோம் என்னன்னா பாலிண்ட்ரோம் ஸ்டார் 10 ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதை ஏன் நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்றத நான் கோடை பிரேக் டவுன் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம அதை எடுத்துடுறோம்ல, ஒரு டிஜிட்டை எடுத்து பர்ஃபார்ம் பண்ணி அது டி வேரியபிளில் கொடுத்துட்டு எண்ணில் இருக்கக்கூடிய டிஜிட்டை எடுத்துகிட்டு அடுத்த டிஜிட் போகிறதுக்காக நான் n by equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்ட பின்னாடி ஃபைனலாக வைல் கண்டிஷன் முடிஞ்ச பின்னாடி இஃப் அந்த பாலிண்ட்ரோம் ஈக்குவல் டு எம்மாக இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், அதாவது இது தாண்டா பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? இல்லைன்னா எனக்கு இது பாலிண்ட்ரோம் நம்பரே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி நாட் அ பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுறோம், அதாவது பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ கோடை நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 to 1 இருக்குது. ஸோ என்னோட இனிஷியலைசேஷனை நான் எம்முக்கு கொடுத்துட்றேன். ஸோ எம்மில் 1 to 1 இருக்குது டிஃபால்ட்டாக. பாலிண்ட்ரோமில் 0 இருக்குது. ஸோ கண்டிஷனுக்குள்ளே n எனக்கு 1 to 1 இருக்கிறனால கண்டிஷன் ட்ரூ. அதனால் எனக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே டி வேரியபிளில் ஃபஸ்ட்டு நம்ம 1 டிஜிட் எடுத்துடுறோம். 1 to 1ல் இருக்கக்கூடிய கடைசி டிஜிட்டை எடுத்து டி வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு பாலிண்ட்ரோமில் ஆல்ரெடி 0 இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 0
மல்டிப்ளை 10 ப்ளஸ் டி டிஜிட்டில் என்ன கேஸ் இருக்குது 1 இருக்கா ஸோ 1 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 இன்ட்டு 10னா 0 தான் அப்போ 0 + 1 1 ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1ன்னு சொல்லி கிடச்சிருது பேலிண்ட்ரோமில் அதை வந்து அப்படியே பேலிண்ட்ரோமுக்கு கொடுத்துட்றோம் ஸோ பேல் வந்து இப்போ 1 இருக்குது தென் எனக்கு வந்துட்டு அது எண்ணில் இருக்கக்கூடிய இனிஷியலைசேஷன் ஆன 1 வந்து தள்ளி விட்டுறோம் நெக்ஸ்ட் அடுத்த சீக்வன்ஸ் போகும்போது எனக்கு வந்து டியில் வந்து 2 வந்து எடுத்துக்கும் 2 எடுத்துக்கிச்சுன்னா அடுத்தது இங்கே வந்த பின்னாடி இப்போ பேலிண்ட்ரோமில் ஆல்ரெடி 1 இருக்கா கைஸ் 1 வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு ஸோ எனக்கு 1 வந்து இருக்குது ஏன்னா பேலிண்ட்ரோமில் எனக்கு 1 வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஸோ அதை எடுத்துக்கணும் 1 மல்டிப்ளிகேஷன் 10 ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ஆன்சர் வந்து 1 இன்ட்டு 10 10 10 + 2 12 ஸோ எனக்கு 12ன்னு சொல்லி கிடச்சிரும் ஸோ இதை வந்து நான் பேலிண்ட்ரோமில் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு பேலிண்ட்ரோமில் எனக்கு வந்துட்டு 12ன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இப்போ 12ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது ஸோ டி வேரியபிளில் வந்துட்டு 2 கொண்டு வந்து பேலிண்ட்ரோமில் 12ன்னு சொல்லி இப்போ டோட்டலாக அப்டேட் ஆகிருக்கு அதுக்கப்புறமா ஃபைனலாக இதை வந்து நம்ம எடுத்துடுறோம் 1 வந்துட்டு லெஃப்ட் பண்ணியாச்சு கைஸ் ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு நம்ம லீவ் பண்ணியாச்சு தென் 2 வந்து இப்போ வந்து நம்ம லீவ் பண்ண போகிறோம் ஸோ லீவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அடுத்த சீக்வன்ஸ் வரும்போது நம்மளுக்கு அகைன் 1 தானே கைஸ் இருக்குது 1 to 1ல் கடைசி டிஜிட்டான 1 வந்து பேலிண்ட்ரோமில் ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சு தென் 2 வந்து ரிவர்ஸ் சீக்வன்ஸில் பேலிண்ட்ரோமில் ஸ்டோர் பண்ணி அப்டேட் பண்ணியாச்சு தென் கடைசியாக இருக்கக்கூடிய 1 டிஜிட்டை வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ எடுத்த பின்னாடி அகெயின் பேலிண்ட்ரோமில் வந்துட்டு எனக்கு 12ன்னு சொல்லிட்டு இருக்குது 12 இன்ட்டு 10 இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே நான் அந்த ஈக்குவேஷன் போட்டுறேன் என்னன்னா 12 multiplication by 10 plus 1 இது வந்துட்டு என்ன கேஸ் வரும் 1 to 1 சொல்லிட்டு வரும் அதை தான் வந்து பேலிண்ட்ரோமில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் 1 to 1 சொல்லி நம்ம பேலிண்ட்ரோமில் அப்டேட் பண்ணுறோம் ஃபைனலாக நம்மளுக்கு n வேரியபிளில் இருக்கக்கூடிய 1 வந்துட்டு நம்மளுக்கு லீவ் ஆயிடுது லீவ் ஆகிட்ட பின்னாடி இந்த எக்ஸ் வந்துட்டு லீவ் ஆகுதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க கைஸ் ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக இப்போ நம்மளுக்கு பேலிண்ட்ரோமில் வந்துட்டு 1 to 1 இருக்குது இந்த 1 to 1 வந்துட்டு நம்ம எம் வேரியபிளோட கம்பேர் பண்ணும்போது பேலிண்ட்ரோம் நம்பருக்கு சொல்லிட்டு இது சொல்லணும் ஸோ நம்ம அவுட்புட் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு ஃபைனலாக வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு பேலிண்ட்ரோம் நம்பர்னு சொல்லி கிடச்சிருது இதே வந்துட்டு நான் சும்மா வேறு ஏதாவது கொடுத்து பார்க்குறேன் 1 2 3ன்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன் இது பேலிண்ட்ரோம் நம்பரான்னு சொல்லி அது ட்ரை பண்ணி பார்ப்போமா இது வந்து நாட் அ பேலிண்ட்ரோம் நம்பர் இதே வந்துட்டு நான் 2 1 2ன்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன் இது பேலிண்ட்ரோம் நம்பர் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இன்றைக்கி பேலிண்ட்ரோம் நம்பர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டுட் ஸோ மீண்டும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லோக்கி திரும்ப நாளை பார்க்கலாம் கேஸ் அண்டில் தென் பை